நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பாடத்திட்டம் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய கேரியர் கைடன்ஸ் செஷனில் நாம் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பதால் என்னென்ன பலன்கள், அதனால் நம்மளோட வாழ்வாதாரம் எவ்வாறு அமையும் என்பதை பற்றியும் தெளிவாக இந்த செஷனில் பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, லோயர் வகுப்பில் நாம் கணிதத்தை பற்றின ஒரு சில யோசனைகள் இருக்கும் எல்லாருக்கும். அதாவது கணிதம் என்றால் கசப்பு என்ற ஒரு மனப்பான்மை எல்லார் மாணவர்களுக்கும் இருக்கிறது வழக்கம். எத்தனை பேருக்கு கணிதம் என்றால் நன்றாக புரியும் என்பதை யாராவது கூற முடியுமா? மாணவர்களே, எனக்கு நீங்கள் சொல்வது கேட்கிறது. கணக்கு என்றால் எனக்கு பிடிக்காது என்று சில மாணவர்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. எழுத்துக்கு முன்னாலே நாம் எண்களை பற்றி அறிவு பெற்றிருக்க வேண்டும். அத்தகைய அறிவு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் எண்களை பற்றின விவரமான தெளிவான புரிதலும் அதற்கு பயன்பாடும் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன? மேத்தமெட்டிக்ஸ் என்பது அடிப்படை செயல்களான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மற்றும் சூத்திரங்களை பயன்படுத்தி அன்றாட வாழ்வியல் கணக்குகளையோ அல்லது நமக்கு இயற்கணித கணக்குகளையோ செய்வதாகும். மேலும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பது என்னென்னா, நம்மளுக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்திருக்கும் புள்ளி விவரங்களை சேகரித்தல், அதை டேபிளேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விதமான முடிவுகளை வெளிக்கொண்டு வருது. இப்போது இது எந்தெந்த ஃபீல்டில் அது பயன்பாடாக இருக்கிறது இந்த மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கேட்டிங்கன்னா, முக்கியமாக டேட்டா சயின்ஸ், ரிசர்ச் ஃபீல்டு, ஃபைனான்ஸ், அப்புறம் அக்சுவாரியல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ் மற்றும் இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் எல்லா துறைகளிலும் மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பிளேஸ் வைட்டல் ரோல். அதை நமக்கு மனசில் நம்ம பதிய வச்சுக்கங்க. அப்போது ஒரு குழந்தை திறமையாக இந்த மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் தெளிவாக இருந்தால் இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் நம்ம நிபுணத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். முக்கியமாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி துறையில் வல்லுநராக இருக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மாடல் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் சச் ஆஸ் த இன்டர்பிரேட்டிங் டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி நமக்கு உகந்த அளவில் இந்த துறைக்கு தேவையான விவரங்களை அந்த கம்பெனிக்கு நம்ம சொல்ல முடியும். அதுபோல் இருக்கிற இந்த டேட்டா கலெக்ஷன்ஸு அல்லது டேட்டா இன்டர்பிரிட்டேஷனு இதை வளர்க்குறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் பிளேஸ் வைட்டல் ரோல். மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஸ்கோப் எந்தெந்த துறையில் அதிகப்படியான நீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹெல்த் கேர், ஃபைனான்ஸ் மற்றும் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய துறைகளில் இதனோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களில் டிமாண்ட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வெறும் இந்த சயின்ஸ் ஃபீல்டு மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் ஃபீல்டுலேயும் இதனோட பயன்பாடு இன்னும் அதிகமாக இருக்கும். மாணவர்களே, இதனோட டிமாண்ட் வரக்கூடிய காலகட்டங்களில் வெறும் இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ் மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் பல வித துறைகளில் சச் ஆஸ் இன்னும் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் ஃபீல்டுலேயும் இதனோட பயன்பாடு அதிகமாக இருக்க போகிறது என்பதையும் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் தேவைப்படுது. இப்போ நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்லைடில் என்ன மாதிரியான ஸ்கில்லு உங்களுக்கு வெளிப்படுது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அனலிட்டிக்கல் ஸ்கில் இதுக்கு நம்மளுக்கு வெளிப்படாக அமைகிறது. இதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பகுத்து ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி அந்த தேவையான விவரங்களை உள்வாங்கி எதுக்கு எந்தெந்த திறன்களை இந்த செயல்பாட்டுக்கு உகந்ததோ அதை மட்டும் உள்வாங்கி கொண்டு மேற்கொண்டு இந்த விவரமானது எப்படியெல்லாம் ஃப்யூச்சரில் பயன்படுத்தலாம் என்பதை பகுத்து ஆராய்ந்து செய்வதற்கு இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்லு நம்மளுக்கு பயன்பாடாக அமைகிறது. இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் எப்படியெல்லாம் பயன்படுது என்றதை பற்றி உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் மூலம் நான் உங்களுக்கு விவரமாக தெரிவிக்கிறேன். இதில் ஒரு வகுப்பறையில் தேர்வுகள் நடைபெறுகிறது. ஒரு மாணவன் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பாடத்தில்
குறைந்தபட்ச மார்க் எடுக்கிறான் அப்படின்னா எத்தகைய நடவடிக்கையை அவன் மேற்கொள்ள வேண்டும், எவ்வளவு நேரம் ஒதுக்கி நன்கு படித்து புரிந்து கொண்டு நம்மளோட மார்க்கை ஹை லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருவதற்கு இந்த அனலிட்டிக்கல் திங்கிங் பயனுள்ளதாக அமைகிறது. அதே சமயத்தில் இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்லாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு வைக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ஒரு பொருளோட ஷேரை வாங்கி அதனோட ப்ரீவியஸ் அப்பியரன்ஸ் அல்லது அக்கரன்ஸ் எப்படி இருந்தது, அதனால் பெனிஃபிட் வந்ததா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு இந்த பொருளில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வைத்தோம்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா இல்லையா என்பதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான அனலிட்டிக்கல் திங்கிங் பயனுள்ளதாக அமையும். இப்போ நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்லைடில் என்ன மாதிரியான ஸ்கில்லு உங்களுக்கு வெளிப்படுது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுனா என்ன அப்படின்னா, பல சிக்கல்களை புரிந்து கொண்டு அதற்கு தெளிவான ஒரு தீர்வை காண்பது தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஆகும். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மாணவன் வகுப்பறையில் புதிய கருத்தை கற்றுக்கொள்கிறார் என்றால் அவருக்கு இமிடியேட்டாக அது விளங்கவில்லை அப்படின்னா அவன் என்ன செய்வான், சக மாணவர்களிடம் சென்று தன்னோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது வீடியோஸை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது நம்மளோட பல வகையான இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அணுகி அல்லது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அல்லது அதை போட்டு பார்த்து தெளிவாக புரிந்து கொண்டு அப்புறம் தன்னோட நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பாக அது அமைகிறது. நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளை பாடப்புத்தகத்திலேருந்து ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறாருன்னா நீங்கள் இமீடியட்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது. சப்போஸ் உனக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நன்கு வாசித்து அதற்குரிய படத்தை சைடில் வரைந்து என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க, அதில் நம்மளுக்கு தேவையான அல்லது தெரியாத விவரம் எது என்பதை குறித்து கொண்டு அதற்குரிய ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம், எழுதிட்டு கொடுக்கப்பட்ட விவரங்களை பிரதியிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி ஆன்சரை நம்ம கொண்டு வரோம் இல்லையா. இது ஒரு வகையான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அதே மாதிரி இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விவரங்களை பகுத்து ஆராய்ந்து தெளிவில்லாத விவரங்களை ஒதுக்கிட்டு தேவையான இந்த கம்பெனிக்கு உகந்த விவரங்களை பகுத்து ஆராய்ந்து அந்த கம்பெனிக்கு வளர்ச்சிக்கு கொடுக்குறாங்க. இதுதான் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இப்போ நான் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது எது மாதிரியான ஸ்கில்லை உங்களுக்கு வளர்க்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம். லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில். ஆமாம், லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்னா என்ன அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா அதற்கு தீர்வு காண்பதற்கு நம்ம என்ன செய்யணும், முழுமையாக உள்வாங்கி அதை நன்கு புரிந்து கொண்டு சில ஃபார்முலாஸை அப்ளை பண்ணி தெளிவான முடிவுகளை நம்ம வெளியே கொண்டு வருவது இந்த லாஜிக்கல் ரீசனிங்கோட ஸ்கில். ஒரு உதாரணத்துக்கு லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில் என்பது என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரிடல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் தேவையானதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைந்து ஒரு ஷேப் கொண்டு வரும் இல்லைங்களா. அதுதான் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில் ஆகும். இரண்டாவதாக இந்த கிரிப்டோகிராஃபர் எப்படி இந்த லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்லை பயன்படுத்துறது அப்படின்னா, சில இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹேக்கிங் நடக்குது. அதாவது ஒரு இமெயிலையோ அல்லது ஒருத்தரோட அந்த டேட்டாஸையோ ஹைட் பண்ணிடுறாங்க, மறைச்சி வச்சிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விதமான பாஸ்வேர்ட்ஸை கொடுத்து யாரும் அதை அணுகாத மாதிரி தடுத்து நிற்க வைக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்லு பயனுள்ளதாக அமைகிறது. அடுத்து வரக்கூடிய ஸ்கில் எதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில் என்பது ஒரு வேலையை சரியாக செய்ய தேவையான பொருட்களை
தேவையான விதத்தில் பயன்படுத்தி தெளிவான முடிவு கொண்டு வருவதற்கு அதற்காக நம்ம பயன்படுத்தப்படுறது தான் இந்த டெக்னிக்கல் ஸ்கில் ஆகும். இதை வழக்கமாக ஒரு மாணவன் ஒரு வகுப்பறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு செமினார் அவனை எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு தேவையான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அனிமேஷன் போன்றவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கிளாஸில் அந்த பாடத்திட்ட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக செமினார் எடுப்பதற்கு இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை அவன் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த டேட்டாவை உள்வாங்கி கம்பெனியோட வளர்ச்சிக்காக பல விதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதனோட முடிவுகளை பைத்தான் அல்லது கோடிங்கை பயன்படுத்தி அந்த ப்ரோக்ராம் எழுதப்பட்ட விவரங்களை சுருக்கி அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அந்த அத்தாரிட்டிக்கு கொடுக்கறதுக்கு இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை இந்த டேட்டா அனலிஸ்ட் பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்கில்லை பார்த்துருக்கோம் அப்படின்னா, அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில் இது வரையும் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட், கிரிப்டோகிராஃபர், அனலிட்டிக்ஸ் மேனேஜர், ஸ்டாட்டிஸ்டிஷியன், இது போல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளுக்கு கொட்டி கிடக்கிறது. குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட் என்பவர்கள் மேக்ஸ், டேட்டா சயின்ஸ் மற்றும் கோடிங்கை பயன்படுத்தி அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது என்பதை தெளிவாக அனலைஸ் பண்ணி அந்த ரிஸ்க்கு விவரங்களை நல்லா புரிந்து கொண்டு இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு எப்படியெல்லாம் ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டு இருக்கணும், அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு தன்னோட தரவுகளை மூலமாக விவரங்களை கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைனான்ஷியல் அண்டு பேங்கிங் செக்டார்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஹெட்ஜஸ் ஃபண்ட்ஸு, ட்ரேடிங் ஃபார்ம்ஸ், ஃபின்டெக்ஸ், ரிசர்ச் ஃபார்ம்ஸ் ஸ்பெஷலைசிங் இன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் போன்ற துறைகளில் இந்த குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட்டு பணி செய்துட்டு வராங்க. என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இந்த குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட்டு ஆவதற்கு என்னென்ன மாதிரியான நீங்கள் மேற்கொண்டு படிக்க வேண்டும், ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா, இது முக்கியமாக பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆனர்ஸ் 4 years கோர்ஸ், அது பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுவும் 4 years கோர்ஸ். இந்த ஆனர்ஸ் எல்லாம் இருக்கு பாரு, பேச்சுலர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ், இது எல்லாமே ஈச் 4 years. நீங்கள் வழக்கமாக படிச்சிங்கன்னா பிஎஸ்சி மேத்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம்னா 3 years மட்டும்தான் படிக்கணும். இந்த ஆனர்ஸ் கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் 1 year எக்ஸ்ட்ரா படித்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறோம். டேட்டாவை தரவுகளை பகுத்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு 1 year எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து அவங்கள நிபுணத்துவம் வாய்ந்தவராக உருவாக்குறதுக்கு இந்த 4th year பயன்பாடாக அமைகிறது. இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னா, மாணவர்களே 6 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் பெர் ஆனம் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும். இன்னும் நல்ல ஸ்கில்ஃபுல்ல திறமையானவர்களாக இருந்தால் மோர் தேன் 12 lakhs அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். அப்படின்னா மாதத்துக்கு 1 lakhலேருந்து 1.3 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோகிராஃபர். இந்த கிரிப்டோகிராஃபர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த கோடிங்கில் உருவாக்கி இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸை வெளி உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் திருடாத மாதிரி அந்த ஹேக் பண்ணுறாங்க இல்லையா, சில நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கலாம், இமெயிலெல்லாம் என்னோடய இமெயில் ஐடியை ஹேக் பண்ணிட்டாங்க, அதில் யூஸ் பண்ணாத மாதிரி தடுத்து நிறுத்திட்டாங்க, இதுக்கு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு இந்த கிரிப்டோகிராஃபர் இவங்களோட டேட்டாஸை திருடாத மாதிரி பாதுகாப்பதற்கு சில விதமான பாஸ்வேர்ட்ஸை அமைச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட முக்கிய பணி இவங்களோட கம்பெனி விவரங்களை வேற ஒருத்தர் யாரும் திருடி அவங்க பயன்படுத்தக்கூடாது என்பதை நோக்கத்தை பயன்படுத்தி இந்த கிரிப்டோகிராஃபர் அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிதும் உதவி செய்து வருகிறார்கள். இவங்க எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸு, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் சச் ஆஸ் NSA, GCHQ அண்ட் டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ் சச் ஆஸ் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற கம்பெனிலையும் இவங்க இந்த ஒர்க் பண்ணிட்டு வராங்க இந்த கிரிப்டோகிராஃபர். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
blockchain cryptocurrency startups, research labs focused on cryptography and secure communications. இந்த மாதிரியான ஃபீல்டில் இந்த கிரிப்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. கிரிப்டோகிராஃபராக மாறணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கோர்ஸை படிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வழக்கமாக நாம் படிக்க வேண்டிய இந்த பேச்சுலர்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சயின்ஸ் ஆனர்ஸ். இவங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 15 lakhs per annum ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 1.30 lakhs கிடைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதே நீ திறமைசாலியான ஒரு வல்லுநத்துவம் வாழ்ந்த ஒரு கிரிப்டோகிராஃபராக வந்தீங்கன்னா உனக்கு மோர் தேன் 1.5 lakhs per month கிடைக்கும் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் என்பவர் யார் என்றால் விவரங்களை திரட்டி அதை பகுத்து ஆராய்ந்து கம்பெனியோட வளர்ச்சிக்கு தேவையான முடிவுகளை மட்டும் எடுத்து தருபவர் இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆவார். இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் எந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஹெல்த் கேர், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் எஜுகேஷன், டெக்னிக்கல் கம்பெனிஸ், ரிசர்ச் ஃபார்ம்ஸ் போன்ற துறைகளில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன கோர்சஸை இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் படிக்க வேண்டும் என்றால் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆனர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆனர்ஸ் போன்ற படிப்புகளை படித்து தன்னோட நிபுணத்துவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ்க்கு எவ்வளோ வருஷத்துக்கு சேலரியாக கிடைக்கும் என்றால் 3 to 5 lakhs or 6 lakhs கூட கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திறமையை பொறுத்து அவங்களுக்கு இதையும் தாண்டி அதிகபட்சமான சேலரி கொடுப்பதற்கு கம்பெனிஸ் இப்போ நல்ல திறமையானவர்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தன்னுடைய திறமையை இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரு பிரம்மாண்டமாக நல்ல வளர்ச்சியில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பொருளீட்டு தகும் வகையில் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனலிட்டிக்ஸ் மேனேஜர். அனலிட்டிக் மேனேஜர் என்பவர் யார் என்றனா ஒரு டீமை லீட் பண்ணுறவர். அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை புரிந்து கொண்டு அதிலோட இன்சைட்ஸை தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த டேட்டாவின் மூலமாக அந்த கம்பெனிக்கு நிரந்தரமான ப்ராஃபிட்டை வழங்கும் வகையில் சில விதமான டேட்டாஸை டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து அவங்களோட பிளானிங்கு, மார்க்கெட்டிங்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில ஐடியாவை கொடுப்பவர் தான் இந்த அனலிட்டிக்ஸ் மேனேஜர். இந்த அனலிட்டிக்ஸ் மேனேஜர் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இ-காமர்ஸ், கன்சல்டிங் ஃபார்ம்ஸ், எக்ஸாம்பிள் டிலாய்ட், அக்சென்ச்சர், பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், ஹெல்த் கேர், மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட், டெக்னாலஜி கம்பெனிஸ். இவங்க என்னென்ன கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆனர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சயின்ஸ் ஆனர்ஸ். இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறீங்கன்னா 6 to 12 lakhs per annum. தட் மீன்ஸ் மினிமம் 50,000, மேக்ஸிமம் அவங்களுக்கு ஸ்கில் தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மோர் தேன் 1.5 lakhs கூட கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் என்னென்ன ஃபீல்டில் எப்படியெல்லாம் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அதுக்கு என்னென்ன கோர்ஸு நம்ம படிச்சிருக்கணும், அதுக்கு எப்படி சேலரி கிடைக்கும்ன்றதை பற்றி பார்த்தோம். நாம் நினச்சிட்டு இருக்கோம் வெறும் டெக்னாலஜி அண்டு டேட்டாவில் மட்டும்தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸு பயன்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேற்கொண்டு சில துறைகளை நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். அதுலேயும் நம்மளுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது அமைந்துள்ளது. சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன், கேம் டெவலப்மெண்ட் அண்ட் கிராஃபிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்டு கிளைமேட் மாடலிங் போன்ற துறைகளிலும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பயன்பாடு அதிகமாக அமைந்துள்ளது. இப்போ இந்த கோர்ஸ்லலாம் சேருவதற்கு என்ன மாதிரியான எக்ஸாம் எழுதணும், நேஷனல் வைடு எக்ஸாம் எழுதணும். அது என்னன்றதை இங்கே பாருங்கள்.
இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் டெஸ்ட். இதுக்கு எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட் பாஸ்ட் வித் எ மினிமம் ஆஃப் 75% ஃபார் ஜெனரல் கேட்டகரி OBC EWS or 65% for SC ST PW students. The admission to the Bachelor of Statistical Data Science program will be based on the merit list in either JEE Mains or CUT UG Mathematics as well as English as compulsory test. Indian Statistical Institute ISI admission test எழுதி முடிச்சு நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் டாப் லெவலில் வந்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அதில் சேருவதற்கு 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று கொல்கட்டா, இன்னொன்று அந்த பெங்களூர். அந்த 2 இடத்துலையும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இதில் என்னென்ன கோர்சஸ் அங்கே ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சயின்ஸ், இது எல்லாமே ஆனர்ஸ் 4 years கோர்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது எல்லாமே ஐஎஸ்ஐ அட்மிஷன் டெஸ்ட் எழுதி டாப் லெவல் ரேங்க் எடுத்திங்கன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி மேற்கொண்ட துறைகளில் நீங்கள் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரலாம். இது வரைக்கும் நாம் என்னென்ன கோர்ஸ் படிக்கணும், அதில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு சேலரி கிடைக்கும், அதற்கு எப்படியெல்லாம் நம்ம என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி என்னென்ன காலேஜில் என்னென்ன இன்ஸ்டியூஷனில் சேரணுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ண சம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு renowned mathematician Manjul Bhargava is a renowned mathematician and field medalist for his number theory system. He developed many techniques in elliptical curves and composition laws. அதனால் இவர் இந்த துறையில் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டை சாதித்து நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். இப்போ செகண்டாக நம்ம பார்க்குறது மிஸ்டர் ரகுநாதன், இந்தியன் மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னா, கான்ட்ரிபியூட்டட் டு லைக் குரூப்ஸ், அல்ஜிப்ரிக் குரூப்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி, எஸ்பெஷலி இஸ் செமினல் ஒர்க் ஆன் டிஸ்க்ரீட் சப்குரூப்ஸ் and their application in number theory. Such a way he has created history in mathematics field. Next, third personality யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நீனா குப்தா. இவங்க பல விதத்தில் இந்த டேட்டா ஃபீல்டில் ஒர்க் பண்ணி இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் ப்ரைஸை in 2019 வென்றிருக்காங்க. She solved the long standing Zariski cancellation problem and was awarded the Shanti Swarup Bhatnagar Prize in 2019. அடுத்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி நம்ம யார் பார்க்குறோம் அப்படின்னா, C.R. Rao. C.R. Rao was a legendary Indian American statistician whose groundbreaking work influenced fields such as econometrics, genetics and signal processing. இந்த ஃபீல்டுலெல்லாம் அவர் நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருந்திருக்கார். இவரோட அச்சீவ்மெண்ட்டுக்காக நமது இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய உயரிய விருதான பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளை இவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் இவரோட அச்சீவ்மெண்ட்டுக்காக, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அச்சீவ்மெண்ட்டுக்காக இவருக்கு ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. he is celebrated as one of the greatest statistician of 20th century. இதுவரை இந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ண ரெனவுண்ட் பர்சன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் நமது மாதிரி பள்ளி குழுமத்திலிருந்து முதல் முறையாக தருமபுரி மாதிரி பள்ளியை சார்ந்த எஸ் அபிநயா என்ற மாணவி ஐஎஸ்ஐ ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி முதலாக கொல்கட்டாவில் உள்ள இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணி பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் சேர்ந்து பயின்று வருகிறார். எஸ் அபிநயா என்ற மாணவியைப் போல் மற்ற மாணவர்களும் தாங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸில் அச்சீவ் பண்ணி வெற்றி அடைய வேண்டும் என்று அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் சத்யநாராயணன். உங்களுக்கு நான் டேட்டா சயின்ஸ் பற்றி, அதில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அதை எப்படி கேரியராக நம்ம சூஸ் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ இருக்க உலகத்தில் நிறைய வந்து டேட்டா வந்து டிஜிட்டலாக நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை நிறைய நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஒரு இன்டர்செக்ஷனில் நிறைய டிராஃபிக் சிக்னல் இருக்கும், அதில் வெஹிக்கிள்ஸ் வந்து கிறிஸ் கிராஸாக மூவ் ஆகிருக்கும். இது எல்லாமே நிறைய டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி டிராஃபிக் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. பட் இதுலேருந்து எப்படி நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டாக நாலேஜ் பேஸ்டு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுன்றது தான் நம்ம டேட்டாவும் சயின்ஸை வச்சு எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயே அந்த எக்ஸாம்பிளில் சொல்லும்போது எவ்வளோ ஸ்கூட்டர்ஸ் வந்து போயிருக்கு, எவ்வளோ கார்ஸ் வந்து போயிருக்கு, எவ்வளோ பஸ்ஸஸ் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு இன்டெலிஜென்ட்டான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் அது வந்து டேட்டா சயின்ஸ் சொல்கிறாங்க. ஸோ டேட்டா நிறைய இருக்கும், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இருக்கலாம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக டிராஃபிக் சொல்கிறேன், மற்றபடி மெடிக்கல் ஃபீல்டு இருக்கலாம், இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து நிறைய டேட்டாஸ் வந்து இப்போ டிஜிட்டலாக நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் டேட்டா இன்வால்விங் கலெக்டிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டா வந்து நிறைய வந்து நம்ம க்ளீனிங்கும் பண்ணணும். உடனே வந்து ஒரு ரா டேட்டா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதை க்ளீனிங் ப்ராசஸ் ஒரு 4-5 ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜஸில் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும். அதிலேருந்து அதை வச்சு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டேட்டாவை எடுக்க முடியும். இந்த டேட்டா சயின்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன நம்மளுக்கு நிறையா வருதுன்னா ஏஐ வந்து நிறையா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் அந்த ஏஐக்கான ஃபண்டமெண்டல் கூட ஒரு டேட்டா சயின்ஸ் வந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கெரியரை நோக்கி கூட நம்ம போகலாம். நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் அது எப்படி மர்ஜ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு என்ன நாலேஜ் தேவைன்னா ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்கான மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மேத்தமெட்டிக்ஸ்லேயே நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், ப்ளஸ் ப்ரோக்ராமிங் இருக்கும். டொமைன் நாலேஜ்னு சொல்கிறாங்க. டொமைன் நாலேஜ் என்னென்னா, நான் இப்போ சொன்னது டிராஃபிக் சிஸ்டம், டிராஃபிக்ன்றது ஒரு டொமைன், ஹெல்த்துன்றது ஒரு டொமைன், எஜுகேஷன்றது அது டொமைன்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரியில் சொல்கிற ஒரு வேர்டு. பட் நம்ம பசங்க புரிஞ்சுக்கிறது என்னென்னா, டொமைன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு சொல்லலாம். எஜுகேஷன்றது ஒரு டொமைனு, ஹெல்த்துன்றது ஒரு டொமைனு, அப்புறம் இன்ஜினியரிங்கு, அது மாதிரி நிறையா ஃபீல்டு இருக்குது. எந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் டேட்டா சயின்ஸ் இல்லாத ஃபீல்ட்ஸே இப்போ வந்து இல்லை. எல்லா இடத்துலையும் ஏஐ இருக்குது, எல்லா இடத்துலையும் டேட்டா சயின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் டொமைன் நாலேஜ் தேவைன்றாங்க. கோல் வந்து எப்படின்னா டிசிஷன் மேக்கிங்கு. இந்த டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள்லேயே வந்து அங்கே வந்து டிராஃபிக் வந்து நிறையா கூடிருச்சு, இதை எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து டீகன்ஜெஷன் பண்ணலாம், அந்த டிராஃபிக்கை இம்ப்ரூவ் பண்ணலாம்னா இருக்கிற டேட்டா வச்சு ஓகே ஸ்கூட்டர்ஸ்க்கெலாம் தனியாக ஒரு பாத் போடலாம், சைக்கிளிஸ்ட்டுக்கு ஒரு தனி பாத் போடலாம், அப்புறம் ட்ரக்ஸ் வந்து இந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணலாம், கார்ஸை அலோவ் பண்ணலாம் அப்படின்ற இந்த டிசிஷன் மேக்கிங்கை வச்சு, இந்த டேட்டா வச்சு தான் டிசிஷன் மேக்கிங் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த இன்சைட்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு நாலேஜ் தான் அந்த டேட்டா சயின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை நம்ம படித்தோன்னா எந்த ஃபீல்டில் வேணால் டேட்டா சயின்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நாலேஜ் உங்களுக்கு வேணுன்றதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷனை நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு இது ரெண்டுமே வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராபபிலிட்டி, அப்புறம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் டேட்டாவை கண்டுபிடிக்க முடியும். லீனியர் அல்ஜிப்ராவும் மெஷின் லேர்னிங்க்கு ஒரு ஃபண்டமெண்டல், அல்ஜிப்ரான்றதே ஒரு மெயினான டாப்பிக்கு. ஸோ மெஷின் லேர்னிங் ஏஐக்கு பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் வந்து லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் இருக்கிற உங்களை இதை படிச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். கால்குலஸ்ஸு, ப்ராபபிலிட்டி, நான் சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸு, இதெல்லாம் ஒவ்வொரு சாப்டர்ஸையும் நிறைய புக்ஸ் இருக்குது, லைப்ரரியில் இருக்குது. ஸோ அதை வந்து இன்டர்நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட டெப்த்துக்குள்ளே போக போக நம்மளுக்கு வந்து அதோட டாபிக் வந்து நம்மளுக்கு பெட்டராக வந்து புரியும். இதிலே ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறவங்கள ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். லீனியர் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் கால்குலஸை வச்சு மெஷின் லேர்னிங்க்கு ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம், ப்ராபபிலிட்டி வச்சு ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கேரியர் வந்து இந்த செட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கேரியர்ஸை பார்த்து சப்ஜெக்ட்ஸாக நம்ம படித்தோன்னா நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெட்டராக கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம இதை படித்தா வேலை கிடைக்குமா, இந்த ஒரு அப்ரஹென்ஷன், ஒரு பயம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்ம வந்து சப்ஜெக்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா
நான் சொன்ன மாதிரி அந்த மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸில் கோர் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இந்த டேட்டா சயின்ஸோ இல்லை ஏஐயோ நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போது, ரொம்ப ஸ்பெஷலைசேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட்டு. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்டு அப்படின்னா நிறைய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு மெடிசன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இதிலெல்லாம் போனீங்கன்னா இன்னும் டீப்பாக வந்து நம்மளுக்கு அந்த டொமைன் அந்த ஃபார்மா பற்றியும் தெரிஞ்சுக்கணும். டேட்டா வச்சு எப்படி நம்மளால் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண முடியலாம், இல்லை ஒரு மெடிசனை ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய இப்போ டிஎன்ஏ பேஸ்டு மெடிசன்ஸும் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து எப்படி வந்து நம்ம நாலேஜபிளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது அந்த சயின்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. டேட்டா அனலிஸ்ட் வந்து பேசிக்காக நான் சொன்ன மாதிரி அந்த டிராஃபிக் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான டேட்டாவை எடுத்து கொடுக்குற ஒரு ரோலாக இருக்கும். ஸோ அதுக்கும் டேட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் தான் ஃபண்டமெண்டல் இன் ஏஐ, அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ரோலாக இருக்கும். அந்த மெஷின் லேர்னிங் மெஷினை வந்து லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம டேட்டாவை வந்து ஹெவியாக ஃபீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த அல்காரிதம் வந்து லேர்ன் பண்ணி நம்மளுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் அதுவே ரெகக்னைஸ் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக நம்மளுக்கு சொல்லும். ஸோ அந்த மிஷினை லேர்ன் பண்ண வைக்க வேண்டியதுக்கான ஸ்கில் வந்து இந்த டேட்டாவை கொலேட் பண்ணுறது, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்கல் சாப்டர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம மிஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டுக்கும் போடலாம். அதில் பேசிக்காக மெயினான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் லாங்குவேஜ். ஸோ பைத்தானும் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படித்தோம்னா டேட்டா சயின்ஸுக்கும் பைத்தான் வந்து வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. அது கோர் மெஷின் லேர்னிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா சயின்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பைத்தானை படித்தோன்னா ரெண்டு இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கில்லை வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ டேட்டா இன்ஜினியர் இருக்காங்க, ஏஐ இன்ஜினியர் இருக்காங்க. இது தவிர ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாட்டிஸ்டிஷியன் இருப்பாங்க. இவங்களாம் வந்து அக்யூரேட்டாக இப்போ நம்ம இப்போ கண்ட்ரியோட பாப்புலேஷன், இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ அதை வந்து பாப்புலேஷன் மெட்ரிக்ஸை வச்சு எடுத்து எந்தெந்த ஏஜ் குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஒர்க்காக இருக்கும். இது கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிஷியன் ரோல்ஸ் வந்து நிறையா இருக்கும். அவங்களுக்கு அது தேவைப்படும். இப்போ வந்து நம்ம ஃபுட்டு கெப்பாசிட்டி வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ, கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குது, ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாதிரியான ரோல், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அனாலிசிஸ் பண்ணுறான ரோலாக இருக்கும். அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டிக்கும் டேட்டா தான் மெயின். அட்டாக்கர்ஸ் வந்து வேறு விதவிதமாக நம்ம வாட்ஸ்அப்பில் சைபர் அட்டாக் பண்ணுறாங்க, இல்லை நம்ம சிஸ்டத்தில் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்மளை வந்து ஹிட் பண்ணும்போது அதை எடுத்து அதை வந்து இது ஆக்சுவலாக ஹேக் பண்ணுறாங்களா இல்லை ஒரிஜினலாக நம்மளை வந்து நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கில்லு. ஸோ இதுவும் ஒரு ஹை டிமாண்ட் இருக்கிற ஸ்கில்லு. இந்த மோர் அண்ட் மோர் நம்ம வந்து டிஜிட்டலாக போக போக அதை ஹேக் பண்ணுற ஹேக்கர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை எப்படி தற்காத்து கொள்வது அப்படின்றது அந்த ஆர்கனைசேஷன் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன், லார்ஜ் ஆர்கனைசேஷனில் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பாக அவங்க வந்து வச்சுருப்பாங்க. இது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ரோல் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதை நோக்கியும் நம்ம இன்னும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி அப்ரோச் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து ஏஐயோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேயே வந்து நீங்கள் வாய்ஸ் பேஸ்டாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ வாய்ஸுன்றது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ். நான் வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ நேச்சுரலாக பேசினாலே அது ஜெஸ்டர் தான். ஸோ அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதை மீறி வந்து இப்போது ஐஸு கூட ஒரு நேச்சுரல் அது. நான் பார்க்குற விதை பார்த்து அதை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களால எமோஷ்னலாக அவங்க எப்படி இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐஸு, வாய்ஸு, இயரிங்கு, அப்புறம் என்னோடய கை அசைவுகள், இதெல்லாமே வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஈஸியாக அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதை எப்படி மெஷின் லேர்னிங் அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ போக போக என்எல்பின்னு சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நிறைய நீங்கள் ரோபோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம எதாவது பேசினா அது திருப்பி நம்மக்கிட்ட பேசும், கை அசைச்சா நம்மக்கிட்ட அது திருப்பியும் கை அசைக்கும். ஸோ நம்ம வாய்ஸ்லேயே சொன்னாலே அது வந்து ஆக்டிவேஷன் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ அதெல்லாமே நேச்சுரல். ஸோ டைப்பிங் மோட்லேருந்து நம்ம ஸ்லோவாக நேச்சுரல் லாங்குவேஜ் மோடுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ், மொபைல் ஆப்ஸு இதெல்லாம் வர தொடங்கிடும்.
ஸோ அதுவும் ஒரு பேஸ் ஃபண்டமெண்டல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ராக்ஷனுக்கு நேச்சுரல் லாங்குவேஜுக்கும் பேஸ் ஃபண்டமெண்டல் நம்மளுக்கு டேட்டா, மெஷின் லேர்னிங், ஏஐ அண்ட் பைத்தான். ஸோ இந்த டேட்டா எல்லாமே எங்கே இருக்குது? எல்லாத்தையும் இப்போ வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணுறோம். க்ளவுட் ப்ராசஸிங் தான் வந்து ஃப்யூச்சரில் இப்போவே ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாருமே வந்து க்ளவுடில் தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த சர்வர்ஸு அப்புறம் ஸ்டோரேஜ் இதெல்லாமே க்ளவுடில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வர நெக்ஸ்ட்டு ட்ரெண்டில் இருக்கிற க்ளவுடும் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து க்ளவுடில் இருக்கிற ப்ராசஸிங்கில் தான் ஆப்ரேட் ஆகும். இந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆனால் ஸ்கில் வேணும். ஸோ நிறைய ப்ரைவேட் கூகுள் இருக்காங்க, AWS இருக்காங்க, அமேசான் ஒர்க் சர்வீஸ் இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வெண்டர்ஸ் வந்து க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே வந்து க்ளவுடில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மற்ற ஆர்கனைசேஷனுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி எப்படி வந்து கற்றுக்கிறது, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த சர்வர்ஸ் எப்படி க்ளவுடில் மெயின்டைன் பண்ணுறது, ரிமோட்டாக எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கில்லு. ஸோ அது வந்து க்ளவுட் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டேட்டா அதிகமாக க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை செக்யூரிட்டிலேருந்து சைபர் செக்யூரிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு இன்ஜினியர் பண்ணுற வேலை. ஸோ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ கூகுளில் நீங்கள் இதில் யூடியூப்பில் போனாலே நம்மளுக்கு நிறைய என்ன வருது, ஆட்ஸ் வருது. ஸோ அந்த ஆட்ஸும் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆட் வரலாம், எனக்கு ஒரு ஆட் வரலாம். என்னோடய ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆட் வரும், உங்களோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆட் போடுறாங்க. இன்ஸ்டாலையும் அப்படி தான், நம்மளுக்கு ரீல்ஸ் அப்படி தான் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி பிஸ்னஸை வந்து அவங்க வளர்க்குறதுக்கு அந்த மாதிரியான ஆட்ஸை வந்து அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அதை நம்ம போட்டோன்னா அவங்க அதை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அனலைஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட்ஸை சொல்கிறதுக்கு தான் இந்த டேட்டா சயின்ஸான மெயினான ஒர்க்கு. ஸோ அதுக்கான ஸ்கில்ஸை நம்ம வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ்லேயும் வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ராட்ஸ் வந்து எப்படி நடக்குது, எப்படி டிரான்சாக்ஷன் வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் வந்து யூபிஐயில் போகுது, நீங்கள் ஜிபேயில் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து QR கோட் பேஸ் பண்ணி ஜிபே பண்ணி போடுறோம், பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஃப்ராட்ஸ் எப்படி வந்து நடக்குது, எது வந்து நார்மல் டிரான்சாக்ஷன், எது ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் இந்த டேட்டா சயின்ஸோட வேலை. ஸோ அப்போ தான் நம்மளால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனில் எப்படி வந்து ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு ஃபைனான்ஸ் டொமைனில் இருக்கிற மேஜர் சேலஞ்ச். ஹெல்த் கேரில் நான் சொல்லிட்டேன், டிசீஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஹெல்த் கேரில், டேட்டா சயின்ஸுக்கும் சரி ஏஐக்கும் சரி. ஒரு சிம்பிள் ஐ கேட்ராக்டு, ஐ டிசீஸு செக் பண்ணோன்னா கூட ரிமோட்டில் இருந்து அவங்களால ஆக்சஸ் இருக்காது, அங்கே வந்து ஒரு சுகாதார மையம் இருக்காது, இல்லை எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரியான டேட்டா இப்போல்லாம் கேமரா வழியாக, ஸ்மார்ட் ஃபோன் வழியாக வச்சு நம்ம வந்து நிறைய பேஷண்ட்ஸை வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை நம்மளால் ரிமோட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரிமோட்டாக டிடெக்டும் பண்ண முடியும். ஸோ அதை டிடெக்ட் பண்ணி அது வர்ற டேட்டாவை எப்படி எடுத்து அதுக்கான டிசீஸ்க்கான தீர்வுகளை காண முடியும். இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து ரிசர்ச் ஏரியாவில் புது டிசீஸ்க்கு எப்படி வந்து ஹெல்த் கேரில் மெடிசன்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு வேண்டிய உங்களுக்கு வந்து சாம்பிள் டேட்டா, நான் சொன்ன மாதிரி அந்த இருக்கிற டிசீஸான டேட்டா வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கான மருந்துகளை ரிசர்ச்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் நிறைய நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இ-காமர்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி அமேசானில் நீங்கள் நிறைய ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி பர்ச்சேஸ் சைட்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வந்து உங்களை டார்கெட் பண்ணி தான் வரும். ஸோ அப்போ தான் அவங்களால சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து பாலிசி டேட்டா, நான் சொன்ன மாதிரி ஹெல்த் கேரு, எஜுகேஷனு, அதுக்கப்புறம் பாப்புலேஷனு, ஃபுட்டு, நம்மளுக்கு ஃபுட் செக்யூரிட்டி அளவுக்கு நம்மளுக்கு கிரெயின்ஸ் எல்லாமே இருக்கா, ரைஸ் எல்லாமே இருக்கா, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனு, நிறைய நலத்திட்டங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து போய் சேருதா, அதோட இம்பேக்ட் என்ன, இதுக்கு எல்லாத்துக்குமே டேட்டா தான் ஃபண்டமெண்டல். ஸோ எதுவுமே வந்து இப்போது கையில் நடக்கிறதில்ல. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ வந்து துல்லியமாக இப்போது ரேஷனில் வந்து கார்டில் யூஸ் பண்ணி இந்த மாதத்தில் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்றத இமீடியட்டாக நம்மளால் எடுக்க முடியும். எவ்வளோ பேருக்கு இன்னும் வாங்காமல் இருக்காங்க, ஏன் வாங்காமல் இருக்காங்க,
எதனால் அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா வந்து கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை, ரிசோர்ஸஸும் தேவை. போக போக கவர்மெண்ட்டும் நிறைய ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க கவர்மெண்டல் ரோல்ஸும் நம்மளுக்கு வந்து நிறைய ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ டெக்னாலஜி தான் இதுக்கு எல்லாமே. நான் சொன்ன மாதிரி பவர் ஹவுஸ் வந்து மெயினாக வந்து மெஷின் லேர்னிங், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸு. ஸோ இதை பேஸு வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா இந்த வேவ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி, மேட்ரிக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு புக் கொடுத்து இருக்கிற சாப்டர்ஸை வந்து நம்ம தரவாக ஃபண்டமெண்டலாக படிச்சிட்டோன்னா மேலே மேலே அதை வச்சு அது இப்போ வந்து உங்களுக்கு பைத்தான் படிக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஜிஸ்டிக்ஸு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அதான் டிராஃபிக் சிஸ்டம்ஸு. இப்போ லாஜிஸ்டிக்ஸ் வந்து போஸ்டல் சர்வீஸ் இருக்குது, எந்த இடத்துல போஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ட் ஆகிருக்கு, எப்போ டெலிவர் ஆகுது, இல்லை ஒரு பெரிய ட்ரக்கில் வந்து கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த டொமைனில் எல்லா டொமைன்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ப்ரெடிக்ட் பண்ணலாம் எது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. நம்ம வந்து கூகுள் மேப்ஸில் போடுறோம்ல, மேப்ஸில் போடும்போது எது வந்து ஷார்ட்டஸ்ட்டாக போனால் இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணலாம். ஆனால் ஷார்ட்டஸ்ட்டாக போனால் அங்கே வந்து பாத் இருக்கணும், இல்லை டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த டிரைவருக்கு கரெக்டான பாத்தை கொடுத்தோன்னா ஈஸியாக வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து அவரால் போய் ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸில் பார்க்கலாம். அதுலேயும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் ஃபோன்லேயும் ஜிபிஎஸ் வந்துருச்சு, எல்லா கார்ஸ்லேயும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ ஜிபிஎஸ்ஸை வச்சு நிறைய வந்து நம்மளால் டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுக்கறது தான் அந்த கம்பெனிக்கு அந்த ரோல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அந்த அசஸ்மெண்ட் ரிசல்ட்டை வச்சு யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த கொஸ்டினில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் நம்மளுக்கு வந்து லோவாக இருக்காங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கியிருக்காங்கன்னா நம்ம அந்த டாப்பிக்கை வந்து பெட்டராக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் தான் உங்கள் டேட்டாலேருந்து நம்ம பண்ணுறோம். ஸோ எஜுகேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மீடியா, என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு. ஸோ மீடியாலேயும் சொன்ன மாதிரி ஆட்ஸு, இப்போ எல்லா மீடியாலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஏஐ ஜென்ரேட்டட் ஆட்ஸ் வருது, ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் வருது. நம்ம ஒரு கார்ட்டூனை க்ரியேட் பண்ணலாம். ஸோ மீடியாலையும் ஹெவியாக வந்து ஏஐயும் மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எப்படி வந்து நியூட்ரிஷனல் வேல்யூவை அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி எவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரன்னிங் பண்ணுறாரு, அவரோட ஃபுல் ஹெல்த்தை வந்து நம்மளால் மானிட்டர் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை எடுத்து நம்மளால் உடனே இமீடியட்டாக ரியல் டைமில் கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் ஒருத்தர் ப்ளே பண்ணிகிட்ருக்காருன்னா பால் வந்து எப்படி போட்டாங்க, அந்த பாலை எப்படி மிஸ் பண்ணார், ஏன் மிஸ் பண்ணார், எந்த ஆங்கிளில் மிஸ் பண்ணார், இதே மாதிரி எவ்வளோ வாட்டி அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டெக்னிக்கை வந்து நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும். அந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டராக வந்து அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்டில் அவங்க எக்ஸல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஹெவியாக செஸ்ஸில் வந்து கிளாசிக்காக பார்க்கலாம். நம்ம பார்க்குறது வந்து செஸ் வந்து இன்னொரு பர்சனோட ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் செஸ் பிளேயர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு மிஷினோட அவங்க வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மூவ்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு ரியல் பர்சன் கூட விளையாடும்போது அவங்களால பெட்டராக இருக்க முடியும். ஸோ அதுக்கும் வந்து டேட்டா வந்து சயின்ஸு, ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நீங்கள் என்ன எடுத்துக்க வேண்டியது இருக்குன்னா, ஃபண்டமெண்டலாக நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வந்து நல்லா படிக்கணும், ஃபிசிக்ஸும் படிக்கணும். அதை வந்து இன்னும் தெளிவாக டீப்பாக படித்தோன்னா நான் சொன்ன மாதிரி லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா டேட்டா சயின்ஸும் ஏஐ மிஷின் லேர்னிங்கான பாத் வந்து அதுதான். அந்த பாத்தை நோக்கி நம்ம போகலாம். அதே சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. நம்ம ஏஐ பார்த்தோம், இப்போ ஏஐ வந்து நிறைய ஜாப்ஸை வந்து எடுத்துரும், வேறு பேசிக் ஜாப்ஸ்லாம் போயிடும், அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் அப்படி கிடையாது. எவ்ரி ஃபீல்டில் வந்து ஒரு டேட்டா சயின்ஸும் ஒரு அனலிட்டிக்ஸு அப்புறம் மெஷின் லேர்னிங், ஏஐ வந்து கண்டிப்பாக தேவை. நிறைய தான் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகுமே தவிர அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த பாசிட்டிவ் நோக்கத்தோட நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸும் ஏஐ பேஸ்டு கெரியர்ஸை நீங்கள் தாராளமாக படித்து நல்ல சூஸ் பண்ணலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும்.
தேங்க்யூ, வில் மீட் அகைன்.